வணக்கம். இந்த பதிவு வாழ்க்கையில் எதிர்நீச்சலிட்டு போராடி வெற்றி பெறக்கூடிய வித்தகர்களாகிய விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு என்னுடைய பதிவுகள் எல்லாமே லக்னம் சார்ந்தது. உங்களுடைய லக்னம் விருச்சிகமானால் கேதுவனுடைய சஞ்சார மாற்றத்தை பற்றி இந்த பதிவு. மார்ச் 6ஆம் தேதி கேது பகவான் சந்திரனுடைய சாரத்துக்கு போகிறார். அஸ்த நட்சத்திரத்துக்கு கன்னி ராசியில் நம்முடைய லக்னத்துக்கு லாபஸ்தானத்தில் போகிறார். நவம்பர் 13 வரைக்கும் இந்த சஞ்சாரத்தில் கேது நமக்கு என்ன நன்மைகள் கொடுக்குறாருங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே லாபஸ்தானம் அப்படிங்கிறத எந்த ஒரு லக்னத்திற்கும் அது நல்ல வீடு தான். மன திருப்தி, நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய ஆசைகள் இதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய இடம்தான். நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நம்முடைய மூத்த சகோதர சகோதரர்களை, உறவினர்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய. இப்போ நமக்கு குழந்தைகள் இருந்தால் மருமகள் எல்லாமே இந்த லாபஸ்தானம் தான். அந்த மாதிரி இடத்துக்கு கேது போய் சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்காரு. சந்திரன் நமக்கு பாக்கியாதிபதி. ஆனால் இயல்பிலேயே இந்த கேதுவுக்கும் சந்திரனுக்கும் கொஞ்சம் பகை உணர்வு உண்டு. இப்போ கேதுனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு எந்தெந்த இடங்களில் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு 2ஆம் இடமான விருச்சிக லக்னத்திற்கு 2ஆம் இடமான தனுசு ராசியில் அவர் கேது மூல நட்சத்திரமாக இருக்காரு. 6ஆம் இடமான மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்காரு. 10ஆம் இடமான சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரமாக இருக்காரு. இப்படி 3 இடம் அப்படிங்கிறது நமக்கு 2, 6, 10ங்கிறத குறிக்கிறது. நெருப்பு ராசிகளாக வருது. இதெல்லாம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பணவரவை, தொழிலையும் டெவலப் பண்ணுற ஒரு பொட்டன்ஷியலை உங்களுக்கு இயற்கையிலேயே கேது வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட கேது நம்ம ஜனன ஜாதகத்தில் கெடாமல் இருந்தாலும் நமக்கு தொழில் பலத்தை நல்லா பண்ணி கொடுப்பார். அதே நேரத்தில் இந்த கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறது எந்த விதத்திலையும் பாதிப்பில்லை. இந்த அவருடைய ஆற்றலுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பில்லாத ஒரு இடமாக லாபஸ்தானம். அப்படின்னா அனைத்திலும் வெற்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எல்லாராலையும் பாராட்டப்படுவீங்க. எல்லாரும் உங்களை மகிழ்ச்சியாக பார்ப்பாங்க, உங்களை நல்லவராகவும் பார்ப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆதிக்கத்தை இந்த கேது வழங்குகிறார். கேது என்பவர் ஞானகாரகன், சந்திரன் என்பது பாக்கியாதிபதி. அதனால் கோவில், ஆன்மீக சார்ந்த உபாசனைகள், ஆன்மீகம் சார்ந்த ஈடுபாடுகள், ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள், இது சார்ந்த ஸ்பிரிச்சுவல் நடவடிக்கைகளுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுடைய ஒரு எக்ஸசைஸ் மாதிரி மாற்றி பண்ணிக்கலாம். ஸ்பிரிச்சுவலாக புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டு அதிலிருந்து நம்ம ஒரு நன்மைக்காக சில தேடுதல் பயிற்சிகளை செய்யலாம். அதனாலேயும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு இடமாற்றம் பண்ணணுமா அப்படின்னு பார்க்கணும். இடமாற்றம் பண்ணுறதுக்கு சாதகமாக தான். ஒரு இடம் விற்கிறதுக்கும் இடமாற்றம் பண்ணுறதுக்கும் சாதகமாக இருக்குது. அக்ரிமெண்ட் போடுறதுக்கு சாதகமாக இருக்குது. விசா ப்ரொசீஜர், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம சொந்தமாக வீடு, வாகனம் இந்த ரெண்டுக்குமே கொஞ்சம் நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் இது ஏற்கனவே வாங்கி இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கேது போயிட்டு இருக்கும்போது அதில் போய் நம்ம தலையிட்டோம் அப்படின்னா ஒரு சொத்து வாங்கிறதுல நிறைய பேருக்கு வில்லங்க சொத்து வாங்கிக்கிறாங்க இல்லையா? வாங்கிட்டு அவஸ்தைப்படுறது, அதன் மூலம் துன்பங்களை அனுபவிக்கிறது. ஸோ இது மாதிரி விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தணும். அதனால் இடம், சொத்து சேர்க்கை, வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல் நலமும் கொஞ்சம் உபாதைகளை கொடுக்குங்கிறத நான் வச்சுக்கணும். சொந்த பந்தங்களில் புறம் பேசுவாங்க, நம்மளை பற்றி தேவையில்லாத வதந்திகள் பேசுவாங்க. பட் பேசினாலும் முகத்துக்கு நேராக பேச மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு 11ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நம்மளுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது ஒரு பொறாமை உணர்வுகள் ஏற்படலாம், அவ்வளோதான். மற்றபடி குழந்தைகள் சிறப்பாக வளர்வார்கள். குழந்தைகளுக்கு டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். குழந்தைகள்னால உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு சுப காரியங்கள் நடக்கிறது, திருமண காரியம், கல்வி பலம், இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பிலையும் சிறப்பாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் பலப்படும். ஒரு குதூகலமான
சந்தோஷம், ஒருவருக்கொருவர் பேசி புரிந்து கொள்ளுதல், எந்த ஒரு பழைய கசப்பு உணர்வுகள் இருந்தாலும் கூட அதை மறந்து ஒரு நல்லபடியாக ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற அந்த பொறுப்புணர்வை கொண்டு போய் சேர்த்துடும். அதுபோக நமக்கு கோவில் சார்ந்த நடவடிக்கைகள், தகப்பனார் சார்ந்தது, குலதெய்வம் சார்ந்தது, இதுக்கெல்லாம் நீங்கள் தலையிடும்போது அருள் பலமும் பெருகும், பொருள் பலமும் பெருகும், நன்மைகள் உண்டாகும். தொழில், சொந்த தொழிலே பண்ணுறீங்க, ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கீங்க, அது விவசாயம், நீர்நிலை ஆதாரம் மிக்க தொழில்கள், இது எல்லாத்துக்குமே தொழில் பலத்தை பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கேதுனுடைய சஞ்சாரம். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஐடி லைனு, கமிஷன் வகை, மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சயின்டிஸ்டாக இருக்கீங்க, ப்ரொஃபஸராக இருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். தொழிலுக்கு நன்றாக இருக்கிறது. மூத்த சகோதர சகோதரி வகையில் அவங்களுடைய எண்ண அலைகளில் சில குழப்பங்கள் இருக்கும், அதை பொருட்படுத்த வேண்டாம். பட்டு உங்களோட இணக்கமாக இருப்பார்கள், அதில் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. மூலதனம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு அதற்கான வாய்ப்புகளை கொடுக்காது. அதனால் இருக்கிற தொழிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கே சரியாக இருக்கும். அதை மட்டும் கரெக்டாக போயிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடையாது. அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த கேதுனுடைய சஞ்சாரம் ராகு 5ஆம் இடத்துலையும் இருக்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, ஆசைகள் உண்டாகிட்டு தான் இருக்கும். அது பெரிய பெரிய கனவுகளாகத்தான் நம்மக்கிட்ட இருக்கும். பட் அதுக்காக நம்ம நிஜத்தில் என்ன நடக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால் இன்றைய யதார்த்தத்தோடு பழகி இன்றைய யதார்த்த வாழ்க்கையை அன்றாடம் ரசித்து அனுபவித்து வாழ்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு தான் இந்த கேது நல்லாயிருக்கும். அதனால் பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த கேது உங்களுக்கு கொடுக்குறாரு. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் காலமாக இது இருக்கிறது. இப்போ விருச்சிகம் அப்படின்னாலே செவ்வாயினுடைய வீடு. கேது அப்படிங்கிறவரும் செவ்வாய் போல ஒரு குணாதிசயம் கொண்டவர்னு ஒரு சில நூல்களில் குறிப்பிடப்பட்டு. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ராகு குருவை போலவும் கேது புதனை போலவும் பலன் கொடுப்பார்கள் என்றும் சுருதிகள் சொல்லுகின்றன. இப்போ கேது புதனை போல பலன் கொடுக்கிறார் என்றால் அந்த 11ஆம் இடம் என்பது நமக்கு ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஸ்தானம். புதன் என்பது அறிவு சார்ந்த கிரகம். இப்போ ஒரு அறிவை பயன்படுத்தி தொழில் செய்கிறோம், ஒரு லாயராக இருக்கும், ஒரு டீச்சராக இருக்கும், அது மாதிரி அக்கௌண்டண்ட்டு, ஆடிட்டிங்கு, இதில் எல்லாம் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கேதுவும் அந்த அமர்ந்திருக்கிற வீடும் அது அமர்ந்திருக்கிற நட்சத்திரமும் நமக்கு நல்ல பலனை தருகிறது. இதெல்லாம் போக நம்ம ஜனன ஜாதகத்தை கணிச்சு பார்த்து 12 பாவ அதிகாரிகளை உபநட்சத்திரங்களாக கண்டுபிடிச்சி இன்னும் துல்லியமாக பலன் பார்க்குற முறையில் அடாப்ட் பண்ணி ஜோதிடத்தை பயன்படுத்துங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.